ஹாய் மை பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்னைக்கு நம்ம யூ ஆர் மை அட்மையர் அதோட தேர்ட் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைன்னா புரியாது. அண்ட் நம்ம சேனலில் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் லாஸ்ட்டில் இதோட ஸ்டாப் பண்ணோமோ அதோட இப்போது கண்டினியூ பண்ணலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி ரிவைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம டயாங் ஜங்குக்கை தேடிட்டு அந்த கிளப்புக்கு போயிருந்திருப்பான். அங்கே பார்த்தா ஜங்குக் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்போது ஒரு பையன் ஜங்குக்கிட்ட வந்துட்டு வம்பு பண்ணியிருப்பான். டயாங் அந்த பையனை போட்டு அடிச்சுட்டு கோவமாக போகக்குள்ள ஜங்குக் வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டிருப்பான். அப்போ டியாங் வந்து ஜங்குக்கோட ஷர்ட் கலரை கோவமாக பிடிச்சிட்டு அப்படியே திட்டிட்டும் போயிருப்பான். இப்போ ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு டியாங் பின்னாடியே போகிறான். டியாங் பார்த்தா செம்ம கோவத்தோட கார்கிட்ட போகிறான். போயிட்டு கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்கே ஜங்குக் தான் அந்த கிளப்பை விட்டு வெளில வந்துட்டு இப்போ எதுக்கு இவன் இப்படி கோவப்பட்டு போகிறான், நான் என்ன அப்படி சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன், அவனுக்கு நான் யாரோ தானே, என்னதான் அவன் பிடிக்கலான்ட்டால, அப்புறம் எதுக்கு இப்படி கோவப்பட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவனும் பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ பார்த்தா டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம டயாங் தான் ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஜங்குக்கு பின்னாடியே தான் வந்திருப்பான். அப்படியே ஜங்குக் தான் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு டயாங் கிட்ட தான் வரான். டயாங் கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறான். ஜங்குக் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு இப்போ எதுக்கு நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்க, ஹேண்டை விட்றியா, நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு கோவப்பட்டு போகிறீங்க. ஆமாம், பிடிக்காது தான், பிடிக்காம தான் எவ்வளோ தூரம் தேடிட்டு கிளப்புக்கு வரணும்னு எனக்கு என்ன அவசியம்? பிடிக்காம தான் உன்னை தேடி வந்தேனா? சொல்லு, பதில் சொல்லு ஜங்குக். தான் பேச மாட்டேன், நான் ரொம்ப இன்னசென்ட், நீ எதுவுமே பண்ண மாட்டேன், ட்ரிங்க்லேருந்து இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்லையே நீ இதெல்லாம் பண்ணுவியா? நீ ரொம்ப மாறிட்ட ஜங்குக். யாரு, நான் மாறிட்டேனா இல்லை நீங்கள் மாறிட்டீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் தான் மாறிட்டீங்க, ஃபுல்லாக மாறிட்டீங்க, நீங்கள் என் மாமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஃபஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே போயிடுறான். டயாங்க்கு இன்னும் கோவம் வருது. எதுவும் பேசாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அவனும் வீட்டுக்குள்ளே போகிறான். 2 பேருமே அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ பார்த்தா இந்த சைட் ஜங்குக் தான் அவனுக்கு தூக்கமே வரலை, அப்படியே பெட்லேயே சிட் பண்ணியிருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம டயாங் சைட் பார்த்தா அவனும் அதே மாதிரியே வாக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கும் சுத்தமாக ஸ்லீப்பே வரலை. யாரும் இல்லை, நான் யாரும் இல்லை உனக்கு, எப்படி ஜங்குக் எவ்வளோ ஈஸியாக உன் வாயால் என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டல, நீ சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்கு எங்கே இருக்கணும், நம்ம நாளைக்கே கிளம்பிட வேண்டியதான், எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வைக்கிறான். அந்த நைட் ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே வரலை. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலேஜ்க்கெலாம் கிளம்பி ரெடி ஆகி அப்படியே கீழே இறங்கி வரான். இருந்தான் ஷாக்கோட ஜங்குக்கை பார்த்துட்டு நிற்கிறான். என்னம்மா எப்படி பார்க்குற, ஏன் பிள்ளையா இது, எங்கடா கிளம்பிட்ட? வேற எங்க, காலேஜுக்கு தான். என்ன ஒரு அதிசயம், நீ காலேஜுக்கெலாம் போக மாட்டியே, என்ன இது புதுசாக இருக்குது? எவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டல்ல, அதான் போகலான்னு. சரி சரி, எப்படியோ போனால் சரிதான், சரி வா சாப்பிடு அப்படின்னு கூப்பிட ஜங்குக்கும் அங்கே டைனிங் ஹாலில் போயிட்டு சிட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறான். அப்படியே சாப்பிட்டுட்டே ஹோபிக்கு தான் கால் பண்ணுறான். இந்த சைட் பார்த்தா ஹோபி தான் அப்படியே நல்லா பெட்டில் படுத்து
ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பான். அலாம் ஒரு பக்கம் அடிக்குது, ஃபோன் ரிங் ஒரு பக்கம் அடிக்குது. எதுவுமே காதில் விழாம அவன் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ விடாமல் ஃபோன் கால் வரவும், ஐயோ வண்டா அது காலையிலே அப்படின்ற மாதிரி அந்த ஃபோன் காலையும் அப்படியே அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யாரு? டேய் நான் தான்டா ஜங்கு. நாடா உனக்கு? ஏன்டா காலையிலே கால் பண்ணி உயிரை வாங்குற? நான் காலேஜ் வரலான்னு இருக்கேன். இது கேட்டோன்னே அப்படியே தூங்கிட்டு இருந்த ஹோபியும் எழுந்து உட்கார்றா ஷாக்கில். என்ன அது காலேஜ் வரியா? நான் மச்சான் சொல்கிற? உண்மையாக சொல்கிற? ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன். நீலாம் காலேஜுக்கெலாம் வரமாட்டியே. என்னோடய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் காலேஜ் போகலான்னு சொல்கிறேன். புரியுதா இல்லையா உனக்கு? புரியுது. இப்போ என்ன? ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கால் கட் பண்ணிட்டான். இப்போ பார்த்தா ஹாபி தான் செம்ம ஃபாஸ்ட்டாக எழுந்து ரெடி ஆகுறான் காலேஜுக்கு. இப்போது டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. டயாங் தான் இந்த சைடு ஸ்லோவாக வேக்கப் ஆகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வரான். வந்துட்டு கீழே யாரெல்லாம் இருக்கிறான்னு பார்க்குறான். அங்கே ஜங்குக் சாப்பிட்றத நோட் பண்ணுறான். இப்போது ஸ்டெப்லேருந்து இறங்கி நடந்து வரான். இதை ஜின் தான் நோட் பண்ணிவிட்டு, டயாங் வா நீ உட்காந்து சாப்பிடு வா. இல்லை வேணாம், எனக்கு பசிக்கல, நான் வெளில போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் தான் ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து வெளில போகிறான். ஜங்குக்கும் டயாங் போகிறத பார்க்குறான். பட் அவன் பெருசாக எதுவும் கண்டுக்கலை. இப்போ பார்த்தா நம்ம ஜங்குக் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளில போகிறான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஹோபி தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஜங்குக் பைக்கில் ஏறி சிட் பண்ணிக்கிறான். நாடா எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன். சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி கிளம்பு சீக்கிரம். இப்போ ஜங்குக் தான் பைக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலேஜ்க்கு தான் போகிறாங்க. தென் அப்படியே கட் பண்ணி நம்ம டயாங் சைட் பார்த்தா அவன் கார் எடுத்துகிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பான். அந்த காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில இறங்குறான். இறங்கிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறான். அது ஒரு பெரிய வீடு. வீட்டை சுற்றி பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ டயாங் தான் அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறான். போயிட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறான். அங்கேருந்து ஒரு பர்சன் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு யாருன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு டயாங்கை பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. டயாங் எப்படி இருக்கு? நீ நல்லா இருக்கியா? வா உள்ள வா, இப்போ தான் உனக்கு வர வழி தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்க டயாங்கும் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். டயாங் தான் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு சோஃபாவில் சிட் பண்ணுறான். நீ இங்கே வெயிட் பண்ண, நான் கிச்சனில் போயிட்டு உனக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் போகிறான். இப்போ கரெக்டாக சுகா தான் ஸ்டெப்பில் இருந்து இறங்கி கீழே வரான். டயாங் அப்படி சுகாவை பார்க்குறான். சுகாவும் டயாங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டயாங்கை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். என்ன டயாங், அன்றைக்கி தான் வந்து பார்த்தேன், அதுக்குள்ளே ஞாபகம் வந்துடுச்சா என்ன? இல்லை ஹயாங், கொரியா போகிறேன், அதான் உங்களையும் ஜிமினியும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். ஏன்னா கொரியா போறியா? என்ன திடீர்னு? இங்கே வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன்னு தானே சொன்னேன், ஏன் அதுக்குள்ளே போகிற அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். டயாங் அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்கான். என்ன டயாங், நான் கேட்குறேன், நீ பாட்டுக்கு சைலண்டாக நின்றுட்டுருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு? ஹயாங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஹயாங். அதுக்கு என்ன, பேசிட்டா போச்சு. சரி, என்ன பேசணும்? அது வந்து ஹயாங், அன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தேன்ல. ஆமாம். இப்போ கரெக்டாக ஜிமின் தான் அப்படியே ஒரு கிளாஸ் ஜூஸோட டயாங் கிட்ட வரான். டயாங், இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. டயாங் தான் இப்போ பேசுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் அப்படியே எடுத்துக்கிறான். சுகா தான் அப்படியே ஜிமினை பார்த்து ஐ காமிக்கிறான். சரி
நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் திரும்ப கிச்சனுக்குள்ளே போயிடுறான். இப்போ சொல்லுடையா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இப்போ டேயாங் தான் அப்படியே சுகாட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சுகாவும் அதை அப்படியே சைலண்டாக கேட்டுட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன ஹயாங், நான் பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என்னன்னா சிரிச்சிட்ருக்கீங்க? பின்ன என்ன டே, நீ சொல்கிறது அப்படி தான் இருக்கு, நீங்களுமா? சரி சரி, இப்போ என்ன, அவன் உங்ககிட்ட ஒழுங்காக பேச மாட்டானா? ஆமாம் ஹயாங், நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அவன் என்கிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதான் இன்னைக்கு கொரியாவுக்கு போகலான்னு பார்க்குறேன். இங்கே பாரு, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும். நீ வேணா போயிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லு கொரியா போகிறேன்னு. அப்போது அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு அவன்கிட்ட போயிட்டு நீ பேசு, கண்டிப்பாக அவனை புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். டேயாங்கும் அதை அப்படியே நோட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அந்த டே அப்படி சுகா வீட்டில் தான் டேயாங் ஸ்பெண்ட் பண்ணுறான். இப்போ பார்த்தா ஈவினிங் போல் ஜேகே தான் அவனோட பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். அங்கே கார் இல்லை. ஜேகே இதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டில் யாருமே இல்லை. ஜேகே தான் இப்போது அப்படியே ஸ்டெப்லேருந்து ஏறி ரூமுக்கு தான் போகிறான். அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு ஒரு டவல் தான் வேர் பண்ணியிருக்கான். மிரர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த டயாங் எங்கே போனான்? பேசாமல் கால் பண்ணி பார்க்கலாமா? இல்லை வேணாம். ஜேகே, லூசா நீ எதுக்கு கால் பண்ணுற? அதானே, நம்ம யார் அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே வரான். வந்துட்டு சோஃபாவில் சிட் பண்ணி டிவி பார்க்குறான். இப்படி தான் டைமும் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தா ஒரு 8 o'clock போல் அப்படியே டைனிங் ஹாலில் சிட் பண்ணி ஜின், ஆரம், ஜேகே 3 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. டயாங் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரான். ஜேகே தான் டயாங் வரதை நோட் பண்ணுறான். டயாங் பாட்டுக்கு அப்படியே ஸ்டெப்பில் மேலே ஏறி போகலான்னு போகிறான். ஜின் தான் இப்போது, டயாங் எங்கே போன நீ இவ்வளோ நேரம் வர்றதுக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இப்போ டயாங் தான் அப்படியே ஜின் கிட்ட தான் வரான். அது கொஞ்சம் வெளில போயிருந்தேன் ஒரு பர்சனை பார்க்க. ஓ அப்படியா, சரி சரி. இப்போ டயாங் தான் ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு, மாமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன டயாங், என்ன சொல்லணும்? அது நான் கொரியா போகலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டதும் இப்போ ஜங்குக் தான் சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கலான்னு போவான். அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக சிட் பண்ணியிருக்கான். இங்கே ஆரம் தான், என்ன டயாங் சொல்கிற, கொரியா போறியா? ஆமாம், ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட் 11 o'clock ஃப்ளைட்டு. என்ன டயாங் போகிற நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இன்றைக்கி நைட்டே போயே ஆகணுமா? அது வந்து மாமா அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அங்கே சிட் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அப்படியே எழுந்து அவன் பாட்டுக்கு அந்த பிளேட்லேயே ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு போகிறான் வெளில. ஜேகே என்னடா இது, நீ பாட்டுக்கு போகிற, டேய் சாப்பிட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி ஜின் தான் கூப்பிட்றான். பட் ஜேகே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்கே டே தான் ஜேகே போகிறதே பார்த்துட்ருக்கான். சரி டேயாங், அப்புறம் உன்னோட இஷ்டம். சரி பார்த்து சேஃபாக போயிட்டு வா. 11 o'clock தானே ஃப்ளைட்டை, நான் ஜேகேவை அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். இங்கே டே தான் டே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். இப்போ ஆரமும் ஜின்னும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. யங் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வெளில தான் வரான். அங்கே பார்த்தா கார்டனில் ஜங்குக் தான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே அவன் பேக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட் தான் எடுக்கிறான். அதை எடுத்துட்டு அப்படியே லைட்டரை ஆன் பண்ணலான்னு போகிறான். இப்போ கரெக்டாக டயாங் தான், ஜங்குக் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ ஜங்குக் தான் அந்த சிகரெட்டை அப்படியே கீழே போட்டு அவன் காலால் மிதிச்சிடுறான். இப்போது ஜங்குக் தான் திரும்பி டயாங்கை பார்க்குறான். என்ன
என்ன பேச போகிறீங்க? உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் போகலான்னு போகிறான். இப்போ சடனாக டயாங் தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, எங்கே பாரு ஜங்குக், நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், அது என்னோட தப்பு தான், நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்காக என்கிட்ட பேசாமல் இருக்காத. ஏன் நான் பேசலன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது? நீங்கள் தான் குறையா போகிறீங்களே, அப்புறம் என்ன? அப்போது அவ்வளோதானா? அந்த கிளப்பில் சொன்ன மாதிரி நான் யாரோ தானே உனக்கு? சொல்லு ஜங்குக் அப்படின்ற மாதிரி டயாங் கேட்குறான். ஜங்குக் அதுக்கு எதுவுமே சொல்லலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். என்ன ஜங்குக், எதுவுமே பேச மாட்டேற? என்ன பதில் வரல? இதுக்கு பதில் சொல்லு, நான் அதுக்கப்புறம் உன் பின்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சொல்லு ஜங்குக், நான் யார் உனக்கு? என்னை விடுங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் போகலான்னு போகிறான். பட் டயாங் தான் விடுற மாதிரியே இல்லை. ஜங்குக்கோட ஹேண்டை அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? விடுங்கன்னு சொன்னல, இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக பிஹேவ் பண்ணுறீங்க? ஆமாம், ஃபோர்ஸாக தான் பிஹேவ் பண்ணுறேன். நீ பண்ணுறது எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ற ஒரு ரீசனுக்காக என்னை நீ எவ்வளோ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு ஜங்குக். ஆமாம், அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க? அதானே பண்ணீங்க. அப்போது உங்களுக்கு என்ன பிடிக்காது தானே? என்னோடய ஃபீலிங்ஸு அது ஒரு ஃபீலிங்ஸே இல்லை, அதுக்கு பேர் லவ்வே கிடையாது, அது என்ன மீனிங்கே தெரியல அப்படி தானே சொன்னீங்க. இப்போ இதுக்கு வந்து பேசுகிறீங்க? அப்போ அப்படி சொல்லிட்டு இப்போ எப்படி உங்களால் வந்து பேச முடியுது? உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதில்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தான் ஃபாஸ்ட்டாக போயிடுறான். இப்போ டயாங் தான் அங்கேயே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தா ஜங்குக் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டோரை நல்லா லாக் பண்ணிவிட்டு பெட்டில் போயிட்டு சிட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி டியர்ஸாக வருது, பட் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிட் பண்ணியிருக்கான். இந்த சைட் டயாங் தான் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு கார்டன்லேயே நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக் தான் டயாங் வந்ததுலேருந்து அவன்கிட்ட பேசின எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக ரூம் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் அப்படியே யாருன்ற மாதிரி பார்க்குறான், பட் டோரை ஓப்பன் பண்ணலை, அப்படியே சிட் பண்ணியிருக்கான். அங்கே டோர் நாக் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஜங்குக் தான் கோவத்தில் போயிட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். ஸோ அது டயாங் தான். என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன பிரச்சனை? எங்கள் பாரு ஜங்குக், நான் உங்ககிட்ட பேசின எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். 11 o'clock போயிடுவேன். ஸோ என் கூட ஏர்போர்ட் வரைக்கும் வர முடியுமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி டயாங் கேட்குறான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். டயாங்கும் அப்படியே சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். இப்போது ஜங்குக் தான் போகிற டயாங்கே ஒரு மாதிரி டியோர்ஸோட பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் அவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வரான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த சைட் ஜங்குக் அப்படியே அவனும் ரூமை விட்டு வெளில வரான். 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க, பட் எதுவுமே பேசலை. ஜங்குக் தான் அப்படியே ஃபஸ்ட்டு கீழே இறங்கி போகிறான். டயாங்கும் பின்னாடியே போகிறான். ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ டயாங் தான் அப்படியே ஆரம் ரூமில் போயிட்டு ஆரம் கிட்ட சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். இங்கே ஜங்குக் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிரைவர் சீட்டில் தான் சிட் பண்ணுறான். டயாங்கும் அப்படியே ஃப்ரண்ட் சீட்டில் சிட் பண்ணிக்கிறான். 2 பேருமே ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அந்த காரும் மூவ் ஆகுது. ஜங்குக், ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அங்கே காரை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறான்.
ஜங்குக்கும் எதுவுமே பேசலை. இப்போ பார்த்தா கொஞ்ச தூரம் கார் போகுது. அப்படியே போயிட்டு யங் சொன்ன ஒரு பிரிட்ஜு கிட்ட தான் அந்த காரும் ஸ்டாப் ஆகுது. யங் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில இறங்குறான். நான் இங்கே ஸ்டாப் பண்ண சொன்னது உன்கிட்ட பேசணும், ப்ளீஸ் வெளில வாயேன் அப்படின்ட்டு டயாங் கூப்பிட்றான். பட் ஜங்குக் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கார்க்குள்ளேயே இருக்கான். ப்ளீஸ் ஜங்குக் வெளில வா அப்படின்னு கூப்பிடவும் இப்போ ஜங்குக் தான் அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில இறங்குறான். இறங்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக அவனோட 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ டயாங் தான், அன்னைக்கு நீ சொன்னல, பட் நான் தான் புரிஞ்சுக்கல. நீ நினைக்கிற எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு. ஆனால் அன்னைக்கு கிளப்பில் எப்போ நீ என்ன யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போனியும் அப்போ நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். அப்புறம் அந்த நைட் ஃபுல்லாக எனக்கு சரியாக தூக்கமே இல்லை. நீ சொன்னது அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப வலிச்சுது. அதையும் நான் தாங்கிக்கிட்டேன். அப்புறம் நீ என்னை விட்டு பேசாமல் தூரமாக போனதை என்னால் சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் நீ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். தப்பு தான், நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. உன்னோட ஃபீலிங்ஸ் உண்மையானது, உன்னோட லவ் அதுவுமே எவ்வளோ ட்ரூன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி டயாங் தான் ஒரு லாக்கெட் எடுத்து ஜங்குக் முன்னாடி காமிக்கிறான். அந்த லாக்கெட்டை பார்த்ததுமே ஜங்குக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவனோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. இ- 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 இது இ- இ- இது 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 எப்படி உங்ககிட்ட? இதை நான் பெருசாக பார்க்கல, ஆனால் இதே மாதிரி ஒரு லாக்கெட் உன்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு டயாங் கேட்குறான். ஜங்குக் தான், அது என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த லாக்கெட்டை உன்கிட்ட கொடுத்தது நான் தானே அப்படின்னு டயாங் கேட்கவும் ஜங்குக் தான் அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு அப்போது எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம் ஜங்குக், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அது நான் தெரிஞ்சுக்க ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ சாரி ஜங்குக். ப்ளீஸ் என்னை எப்பயாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கோயேன். நான் கொரியாவுக்கு போயிட்டேன்னா இதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சொல்ல முடியலன்ற கில்ட்டிலேயே போயிடுவேன். ப்ளீஸ் ஜங்குக், சாரி. அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டயாங் தான் அந்த லாக்கெட்டை அப்படியே ஜங்குக்கோட கழுத்தில் மாட்டி விடுறான். இது என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ஃபேஸையே ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காத ஜங்குக். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்காம இல்லை. நீ இல்லாமல் என்னால் கொஞ்ச நாள் கூட தனியாக இருக்க முடியாது. அதை நான் எப்போ ஃபீல் பண்ணனா, நீ என்னை விட்டு பேசாமல் அவாய்ட் பண்ணல, அப்போ தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ பேசாமல் எப்படி நான் அவாய்ட் பண்ணது. இப்போவும் நீ அதான் பண்ணிகிட்ருக்க. ப்ளீஸ் ஜங்குக், அப்படி பண்ணாத. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டயாங் தான் ஜங்குக் கிட்ட அவ்வளோ கேட்குறான். பட் ஜங்குக் இன்னும் சைலண்ட்டாகவே இருக்கான், எதுவுமே பேசலை. என்ன ஜங்குக், நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஆனால் நீ அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க. ஏதாச்சும் பேசு ஜங்குக். அது அது வந்து இப்போ டயாங் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட போயிட்டு
அவனோட 2 ஹேண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கோட சீக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, நான் தான் சொல்கிறேன்ல, என்ன பனிஷ்மெண்ட்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காத. எப்போ நீங்கள் போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். டேயாங் தான், உனக்கு நான் போனால் ஓகேவா இல்லையா அதை ஃபஸ்ட்டு சொல்லு. மாமா அப்படின்னு கூப்பிட இப்போ டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். இல்லை நீங்கள் போகாதீங்க ப்ளீஸ், என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க போயிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட்டு என்னை விட்டு போன மாதிரி இப்பயும் போயிடாதீங்க மாமா. நீங்கள் எனக்கு வேணும், என் கூடவே இருக்கணும். நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி க்ரை பண்ணிகிட்டே பேசுகிறான். டேயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகே மாமா, என்னை விட்டு போகாதீங்க மாமா. போக மாட்டேன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். இங்கேயே இருங்க மாமா, என்னை விட்டு போகாதீங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட சின்னதாக அப் பண்ணி அவனோட ஃபோர்ஹெட்லேயே போயிட்டு கிஸ் பண்ணுறான். அவ்வளோ சாஃப்டாக. எங்கே பாரு, நீ எதுக்குப்பா ஃபீல் பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இல்லை மாமா, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீ என்னை தேடி வரவே மாட்டேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் உன்னை பார்த்தேன். ஆனால் நீ ஆளே மாறி வந்திருந்த. எனக்கு புரியுது ஜங்கு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். ஐ எம் ஸோ சாரி, ரியலி சாரி அப்படின்ற மாதிரி டேயாங் தான் ஜங்குக்கு அப்படியே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ பார்த்தா டேயாங் ஜங்கு கூடவே அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் தான் அங்கே கார்டனில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அங்கே அப்படியே 2 பேருமே போயிட்டு சிட் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். டேயாங்கும் அப்படியே ஜங்குக்கை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆமாம், நான் பார்த்த குக்கிக்கும் இப்போ இருக்க குக்கிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு. அது வந்து எதை பற்றி கேட்குறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா என்ன? நீ ட்ரிங்க் பண்ணுறதுலேருந்து தம் அடிக்கிற வரைக்கும் எல்லாமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து என்ன சமாளிக்கலான்னு பார்க்குறியா? உங்ககிட்ட எப்படி இருக்க அதை மட்டும் பாருங்கள். அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரம்தான் அப்படியே சோஃபாவில் சிட் பண்ணி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம டேயாங் ஸ்டெப்லேருந்து இறங்கி வர்றத அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்குது. இப்போது டேயாங் தான் அப்படி வந்துட்டு சோஃபாவில் சிட் பண்ணுறான். என்ன டேயாங், நைட்டே ஊருக்கு போகிறேன்னு போகலையா? போகல மாமா, ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டு. ஐயோ அப்படியா, சரி எப்போ அடுத்த ஃப்ளைட்டு? இப்போதைக்கு போகிறதுக்கு ஐடியா இல்லை. அது சரி அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சிரிச்சிட்டு அப்படியே அவனும் நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்கான். இப்போது ஜின்னும் அப்படியே டேயாங்க பார்த்துட்டு, அட டேயாங் நீ என்ன ஊருக்கு போகலையா? இல்லை போகல. இப்போ கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாராக இருக்கும், அதுவும் இவ்வளோ காலையிலே அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஜின் தான் போய் பார்க்கலான்னு போகிறான். அங்கே அப்படியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா, அண்ணி எப்படி இருக்கீங்க? டேயாங்கோட அம்மா தான் ஓடி வந்து ஜின்னை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படிம்மா இருக்க, என்ன சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்க? அதான் சொன்னனே, நான் அம்மா வீட்டில் இருந்தேன், அப்படியே இங்கே வந்துட்டேன். டேயாங் தான் அப்படியே கால் பண்ணி வர சொன்னான், அதான் வந்துட்டேன். சரி உள்ளவாம்மா
அப்படின்ற மாதிரி ஜின்னும் அப்படி கூப்பிட்டுட்டு வரான். ஆரம் தான் யாருன்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். டியாங்கோட அம்மா தான் ஆரம்ப பார்த்ததுமே அப்படியே ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணன் எப்படி இருக்க நீ? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? என்னது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க? அதாண்ணே சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு தான். நல்லா கொடுத்தப்போ. ஆமாம், நான் வர்றது தான் டெயாக்கு தெரியுமே, அவங்கள்ட்ட சொல்லலையா? இப்போ ஆரம்பம் ஜின்னும் தான் டெயாங்க பார்க்குறாங்க. டெயாங்க அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அடப்பாவி, ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்ற மாதிரி ஆரம்பம் டெயாங்க பார்த்து திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது எல்லாருமே போயிட்டு சோஃபாவில் சிட் பண்ணுறாங்க. டி டெயாங், எதுக்குடா என்ன இவ்வளோ சீக்கிரமாக வாவான்னு கூப்பிட்ட? என்ன சொல்கிறதா இருக்க? என்னம்மா நீ என்ன சொல்கிற? டெயாங் வர சொன்னா? ஆமாண்ணே, இவன் தான் நேற்று கால் பண்ணி நீ என்ன பண்ணுவே தெரியாத, நீ இப்போவே இங்கே வர அப்படின்ற மாதிரி சொன்னான். அதான் நானும் சீக்கிரமாக வந்துட்டேன். என்னன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ டெயாங் தான் அப்படியே சைலண்ட்டாக இருக்க. என்ன டெயாங், எதுக்கு அம்மா வர சொன்னேன்? அது மாமா ஒரு நிமிஷம் ஜங்குக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே யாருக்குமே எதுவுமே புரியலை. இப்போ பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். ஏய் ஜங்குக், இங்கே வா வா. ஏங்க அம்மா தான் ஜங்குக்கு கூப்பிட்டு அவங்களோட பக்கத்தில் சிட் பண்ண வச்சுக்கிறாங்க. நேரம்தான் இப்போ ஜங்குக்கும் வந்துட்டான். என்னன்னு சொல்லுப்பா, என்ன விஷயம்? அது மாமா, நீங்கள் அதை சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ விட்டா மிஸ் பண்ணிடுவேணும்னு தோணுது. அது எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போன்னு இல்லை, அப்போலேருந்து. நீங்கள் தான் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி டயாங் சொன்னதுமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆரம்பம் அட என்னப்பா, இதை என்கிட்ட சொல்லவா வேணும்? நீயே சொல்லனா கூட நான் இதான் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது சின்ன வயசுலேயே முடிவு பண்ணுது. நானும் உன்கிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே சொல்லிட்ட. அப்புறம் என்ன தங்கச்சிம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? என்னென்ன இப்படி கேட்டுட்ட நீ? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? அதுவும் என் பையனே இதை உங்ககிட்ட கேட்டிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். அங்கே எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. டெயாங் தான் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு சடனாக மேரேஜ் டாக் எடுத்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறான். டெயாங் தான் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான் ஜங்குக்க. இப்படியே தான் டேஸஸும் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தா ஒன் ஃபைன் டே பெரிய சர்ச்சில் நம்ம டேக்குக் 2 பேருக்குமே அவ்வளோ அழகாக வெட்டிங் நடக்குது. அங்கே டெயாங் அம்மா அப்பா, ஜங்குக் அம்மா அப்பா, சுகா, ஜிமின், ஜேஹோப் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. டெயாங் ஜங்குக்கோட ஹேண்டில் அவ்வளோ அழகாக ரிங் போட்டு விடுறாரு. ஜங்குக்கும் அப்படியே ரிங் போட்டு விடுறான். இப்போ பார்த்தா ஒரு நைட் டைம் அங்கே பீச் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அந்த சைடில் நம்ம டெயாங் தான் ஜங்குக்கை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிட்டு அவ்வளோ க்ளோஸில் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தான் அப்படியே ஹாப்பியாக டெயாங்கோட ஐஸையே பார்த்துட்ருக்கான். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நீங்கள் எனக்கு கிடைக்கவே மாட்டீங்கன்னு. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டுருவேண்ணா? நீ என்னோட ஜங்குக், உன்னை யாருக்காகவும் நான் விட மாட்டேன். நீ எனக்கு தான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு டயாங்கோட சீக்ஸில் அழகாக கிஸ் பண்ணுறான். டயாங்கும் அப்படி ஜங்குக்கோட லிப்ஸில் க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். 2 பேருமே அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த 3 பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க.
ஓகேடா, நான் இதோட இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய் பாய். லவ் யூ ஆல்.